ஏக்கோ என்ன பாக்கியம் உங்க மாமியார் கொடுத்து விட்டது சொத்து என்னங்க? என்ன போய் இதெல்லாம் ஏதோ சொத்து கித்து பொக்கி சண்டேரு கிரைண்டர் வந்திருக்கு தீரும் சிரிச்ச மாதிரி இருக்காரு. சொல்லு போய் உமருக்கு தெரியாம எதுவும் நடந்திருக்காது சொல்லும். உண்மையை சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. அதெல்லாம் சொல்லு போய். எங்க அம்மா சொன்னா நான் ரொம்ப வருஷமா மாவரைச்சி வித்தம்லால அந்த கிரைண்டர் உங்க அக்கா வீட்டுல தான் இருக்கு, அதை அனுப்பி விடுறேன். அதை தான் நான் சொத்தா நினைச்சிருக்கேன், என் உசுருக்கு மேலா நினைச்சிருக்கேன். அதை உன் பொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அவ வேற சும்மா நேரம் போகாம தெரு வளர்ந்துட்டு தெரியுதா. அவ கையில கொடுத்தன்னா கொஞ்சம் மாவரைச்சி வித்தானா 4 துட்டு பார்க்கலாம்ல, உனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ல அப்படின்னு. சரிம்மா உன் ஆசை எதுக்கு கெடுப்பானே, உன் மருமகளுக்கே உன் சொத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அதான் அந்த பையன்ட்ட கொடுத்துட்டு இருக்கா போல இருக்கு. வாங்கி கட்டி முதல்ல வந்துட்டு சொன்னோம்னா அவ்வளவுதான், ஆடி பூ எடுத்துருவேன். அதை வந்துட்டு சொல்லல பத்துக்கோ விஷயத்த. சொத்துன்னு சொல்லி பொத்த சொன்னேன். பொறுக்க முடியலப்பா, இருக்க முடியல. அலுபடி ஏ அப்போ 10 போர்டுல முத்துமால அட்டியில பதைக்கும் பட்டியல் நீண்டுட்டே போச்ச. போது நிறுத்து ஏக்கா. நீமாக்கா அதுக்குள்ளட்டி நான் கிளம்பிட்டு இருந்தேன். நினைக்கிட்டு என்ன பான் போட்டு கூப்பிட்டு எக்கா அது வருது இது வருது சொத்து வருது ஆனை வருது பூனை வருதுன்னு சொன்னேல. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் டி. பார்த்தா இப்போ நேர்ல வந்து பார்த்தா இதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு வழி வந்துட்டு வந்துக்கா. ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேல எக்கா சும்மா தெரு வளர்ந்துட்டு தெரியுதே, ஏதாவது வேலை கிடைச்சா நானும் செய்வேன்னு ஒரு வேலை வந்துட்டு இல்லடி. நல்லதுதானே உனக்கும். அதுவும் இல்லாம தேவா கல்யாணத்துக்கு கிரைண்டர் வேற தேவைப்படுது. ஏதாவது மாவுக்கு அரைக்கணும் அரைச்சிக்கலாம்ல டி. நல்லதுதான். தம்பி கொண்டப்போ நானும் ஒரு கை பிடிக்கேன், வீட்டுல கொண்டு வைப்போம். நான் வேற காபி போட்டுனே அடுப்புல என்னவோ ஏதன் சாடி ஓடிந்தே. போயிட்டு வரப்பா, போயிட்டு கிளம்புதே. ஏக்கா 5 நிமிஷத்துல வந்துருவேனா? மணி 4 ஆக போகுது, வண்டி வந்துறேன்னா சீக்கிரமா. எல்லாமே நமக்கு வந்து சேரும் போல இருக்கு. நீ இங்க உட்கார்ந்திருக்க அவளை கேட்டி எவ்வளவு காணலையோ அவட்ட போய் கேளு. அவ எப்பண்டா ஆத்தா வீட்டுல போய் கிடக்கலாம்னு சொல்லிட்டு படம் வச்சுட்டு கிடக்கா. அங்க போய் இருக்கா போல இருக்கு. இன்னும் ஆளை காணல. வீட்டுல சோறு பொங்கலியாட்டி இப்போ அவளை உங்க வீட்டுல போய் கிடக்காங்க. சோத்த பொங்கலியா கறிய வைக்கலையா கூட்ட வைக்கலையான்னு கிடக்க. நான் வயிறு பசியோட உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு வயிறு பசிக்குதான்ட்டு செய்து நேரம் வர ஆயிட்டேன். ஏமா பாலமக்கா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்தல, இப்பதான் வரியோ? ஆமாமா, வந்த கையோட வீட்டுல போய் பார்த்தேன், என் பொண்டாட்டியை காணல. எங்க போனா? வேற எங்க போயிருப்பா? அம்மாக்காரி வீட்டுக்கு போயிருப்பா. ஏதோ தெரியாத மாதிரி இங்க வந்து கேட்க. நம்ம ஊர்ல இல்லாத சமயம் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கா. என் தங்கச்சி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அவ பேச்ச பார்த்தாலே தெரியுது. போயிட்டானா அண்ணா மாமியாக்காரி வீட்டுக்கு போயிட்டானா? உன் வாய் அடக்கட்டி, உன் வாயால தான் உனக்கு சீரழிவு. பாரு ஏதோ யாச்சிக்கிட்டு போயிடாத. என்ன வாங்க நாளைக்கு நான் வரேன் சொன்னியே, திருப்பி வந்து நிக்கியே. உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா திருப்பி கிளம்பி வந்தேன். அதுண்டா அண்ணனுக்கு வேற எடுத்துட்டு வரேன். வேண்டாம் தங்கச்சி, 2 நாளா வெளியூர்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. என் பொண்டாட்டி கையால ஒரு நேரம் சுவாருதுன்னா தான் நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் குடிக்க வேண்டியதானே? வேண்டாம் செல்லம், நீ குடிச்ச மாமே குடிச்ச மாதிரி தான், நீ குடி. நடந்த பிரச்சனை எதுவும் சொல்லண்டா. நான் போய் எங்க பக்குவமாட்ட விட்டு சொல்லிக்கிடுதே. பாம்போல இருக்கார் பாத்தீங்களா, கொஞ்சம் ஒரு ரெண்டு சுவார் வாங்கி விடுங்க. போயிட்டு வரேன். சரி நாத்து, அப்ப போயிட்டு வா. கூட கொஞ்சம் பக்காட வச்சு தரட்டா? நீ போதும். வாங்க மாமை, ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்க வீட்ல போய். அதுக்குள்ள வகை வகையா செஞ்சு போடுதே. 2 நாள் இருக்க போறேன்னா புருஷனை கண்டா டக்குனு கிளம்பிட்டால. தர்பூசணி தலையாங்கா தகரடப்பா வாயாங்கா. ஆனாலும் புருஷன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காயா. இப்படிதான் இருக்கணும். அடிப்படி போட்டாலும் அடுத்த நிமிஷம் சேர்த்துக்கணும். சும்மா நேரம் வரையிட்டே பட்டுடுக்க போடுமே. கிளம்பிடுவோம் 5 நிமிஷத்துல. ஏமாங்க பாரு, உன் மோன் பின்னாடி வந்துட்டா பாரு மருமோ. சரி போய் ஏதாச்சும் வாருகிற பொங்கல் அண்டால திம்போம் டி. வாசத்தை பாத்தியாமா? நம்ம வீட்ல இருந்தா கூப்பு வருது வாசம். ஏமா போன உடனே என்னவோ செஞ்சிடப்பா. அண்ணன் வந்த உடனே கேட்க வேணும். அது எதையும் தடா புடல செய்தா போல இருக்குமா. ஆமாட்டி வயிறு வேற பசிக்க. அம்மா இனிமேலும் பொறுக்க முடியாதம்மா. வாமா வீட்டுக்கு போனா ஏதாவது கிடைக்கும் வா. ஆகா பார்க்கவே கண்கொள்ளா காட்சி இருக்க. இன்னைக்கு செம விருந்துதான். அவகிட்ட நான் பேச மாட்டேன். எதையாவது திங்க கொண்டு சொல்லுமா. உனக்கு ஒரு வயிறு பசிக்கு, எனக்கு வர வயிறு பசிக்கு. குடும்பம்னா சண்டை இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி அதே நினைச்சிட்டு இருந்தா சரிப்படாது. அடுத்த நிமிஷம் சகஜமா மாறிட வேண்டியதான். உங்களுக்கு வயிறு பசிக்குன்னு நினைக்கேன். எது கொண்டு வரணுமா? மர்மல சொல்லதுக்கு என்ன, வயிறு பசியில வயித்துக்குள்ள எலி கடமடான்னு ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு. இங்க மட்டும் என்னவா வயிறு பசியில பெருச்சாலியே வயித்துக்குள்ள கடமடான்னு ஓடுது. ஒரு நிமிஷம் இப்ப வரேன். சூப்பர், என்னத்தையே கொண்டு வரப்பா. அடிச்சு நொறுக்கிற வேண்டியது இன்னைக்கு. வயித்துக்குள்ள எலி ஓடுதுன்னு சொன்னீங்களா? சின்ன கப்பு உங்களுக்கு. நீலோனி உங்களுக்கு எதுக்கு பெரிய கப்ல ஜூஸ் கொடுத்திருக்கேன்னா உங்களுக்கு பெருச்சாலி ஓடுதுன்னு சொன்னே பாத்தீங்களா? அதனால தான் பெருசா கொடுத்திருக்கேன். குடிங்க, பாத்துட்டே இருக்கியே. பரவாயில்லையே, ஜூஸ் அவ்வளத்தையும் ஒண்ணு விடாம வலிச்சு குடிச்சிட்டீங்க இவ்வளவு இருக்க. எத்தே என்னி நான் ஒரு 10 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்? 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்
சுடிதார் போட்டாலும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் சேலை கட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல அளவுல இருக்கும். ஏன்னா கல்யாணம் பொண்ணுன்னா அப்பதான் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் தெரியும். ஆரஞ்சு ஜூஸ் உனக்காண்டி போட்டிருக்கேன், நல்லா சில்லுன்னு இருக்கு, குடிமா. குடிச்சு போட்டு அந்தல கொஞ்சம் 2-3 முளம் பூ இருக்கு பத்தியா, ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதை எடுத்து தலையில வச்சுட்டு கிளம்புமா. ஆண்டி, எங்க டாடி சொன்னாங்க முன்னாடிலாம் யாருமே பொண்ணை பட்டெடுக்க கூட்டிட்டு போக மாட்டாங்களாம். இப்பதான் புதுசா எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க, அதனால நீனும் பட்டெடுக்கிறதுக்குலாம் போக வேண்டாமா, வீட்டு விட்டு வெளியே போக கூடாது, இன்னும் கல்யாணத்துக்கு 4 days தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யாரு உங்க அப்பாவை சொன்னாங்க? ஆச்சரியமால இருக்கு. துபாயில இருந்தாலும் நம்ம ஒரு முறைப்படி நடக்கணும்னு நினைக்காங்களே. உங்க அப்பா சொல்லு சரிதான். அந்த காலத்துல எல்லாம் யாரு பொண்ணை கூட்டிட்டு போனாங்க? யாருமே பொண்ணை வெளியில நிச்சாமல கழிஞ்சா வெளியே அனுப்பவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாவோ. கல்யாணப்பட்டு எடுக்கலாம் சுத்தி சூட சொந்தக்காரங்க மட்டும்தான் போவாங்க. வீட்டுல பொண்ணுக்கு துணையாட்டு ஒரு கிளவி ஏதாவது பக்கத்துல வச்சுட்டு போவாங்க. என்ன ஒரு குடும்பம், இதெல்லாம் ஒரு குடும்பம், இதெல்லாம் ஒரு தகப்பை. இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கலையே, நல்ல ஒரு குடும்பம் எனக்கு வந்து வாய்க்கும் சம்பந்தியானு. உங்க அப்பா சொன்ன சரிதாமா, நீ வீட்டுல இருந்துக்கா, நான் வந்து பக்கத்துல ஏதாவது கிளவிகள் இருந்தானா கூட்டிட்டு வந்து உனக்கு துணையா வைக்கேன். ஐயோ ஆண்டி, நான் தனியா இருந்துக்குவேன் ஆண்டி, என்ன பயம்? இந்த வீட்டுல தான் கதவு இருக்குது, கதவு இல்லாமல இருக்குது, டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நான் இருப்பேன் ஆண்டி, பயப்படாம நீங்க போயிட்டு வாங்க. அப்படி போட அருவாளா, வீர விளைஞ்ச மண்ணுல பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு பிள்ளைனா எப்படி உனக்கு தைரியம் இருக்குதுன்னு செய்யும். சரிம்மா, நீ தைரியம் மாட்டு தனியா இருந்துக்கனே, கதவு நல்ல சிக்கப்புன்னு பிடிக்கும். ஓகே ஆண்டி, பாய். பை பை போயிட்டு வரணுமா? உனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கலர்ல எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவா இருந்தாலும் ஓகே தான் ஆண்டி. ஐயா ஐயா, எப்படி வளர்த்துருக்காங்க எப்பண்டா, குணமால வளர்த்துருக்காங்க, தங்கமால இருக்கு. கேள்வி எப்பண்டா இடத்த கல்லி பண்ணுன்னு பார்த்தா போக மாட்டேக்கு, நின்னுகிட்டு உசுர வாங்குது. எப்படியோ ஒரு வழியா ஒளிஞ்சிட்டு. ஹலோ டாடி. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சிதப்பனே, நல்ல வேலைமா உனக்கு டிரைவிங் தெரிஞ்சு இல்லன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான், நம்ம ஆள் இல்லாம நீங்க தவியா தவிச்சு இருப்போம். நல்ல அளவோல வண்டி ஓட்டிக்கியமா, எப்ப படிச்சு வண்டி ஓட்டி? கேக்க நான் எங்க போய் படிச்சேன், எங்க வீட்டுல மாட்டு வண்டி கிடந்து பாத்தீங்களா, அதை ஓட்டி ஓட்டி பழகணும்ல, அதே லெவல வச்சு இப்ப வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன். என்ன வாயை பழுத்துட்டு இருக்கியா நீங்க வேற? அது எப்படிக்கா மாட்டு வண்டி ஓட்டினாலும் இதை ஓட்ட முடியும்? சும்மா தானேக்கா, நீங்க எல்லாரும் என்ன சொல்லுதேன்னு பாப்போம்னு நினைச்சேன். நான் வண்டி சூப்பரா ஓட்டி டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாலே, அதான் இப்ப சூப்பரா ஓட்டுறேன் பாத்தீங்களா. உன் கிண்டலுக்கு அழிக்க அளவே இல்லையாட்டி, ஏதுலதான் விளையாடணும்னு ஒரு அளவே கிடையாதா? ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன்க்கா, வண்டியில இருந்து சாடி இல்லாமான்னு கூட நினைச்சிட்டேன். எம்மா இவ போற பக்கம் பார்த்தா எந்த பள்ளத்துல கொண்டு தள்ளுவாளன்னு நினைச்சேக்கா. நல்ல வேலை எம்மா, எப்படிலாம் சொல்லுதா பத்தியிலக்கா. 4 படி சீன் போடுறதுக்கு அளவே இல்லையா? ஓடுற வண்டியில குதிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? மண்டை செதறு தங்க மாதிரி செதறிடும். செதறும். ஏட்டி புஷ்பா, குழந்தைக்கு ஏதாவது என் மேல கோவ மாட்டி, துணி எடுக்க வாருங்கன்னு கூப்பிட்டு வரவும் வராம பேசாம அவர் பாட்டுல வேலைக்கு போறேன்னு போயிட்டாரு. நமக்கு இன்னைக்கு சனிக்கிழமை தானே, அண்ணனுக்கு லீவு தானே, புறவையே வரல. 4 நாள் முன்னாடியே துணி எடுக்க போன குழந்தை வந்துருங்க, அன்னைக்கு லீவ் போட்டுருங்க, சனிக்கிழமை ஒருவேளை வேலை இருந்தாலும் கண்டிப்பா லீவ் போட்டுருங்க நான் சொல்லியிருக்கேன். சரின்னு தலையாட்டினாரு. அதுக்கப்புறம் மறந்துடப்படாத அப்படி நினைச்சிட்டு மேனைக்கிட்டு நேத்து வர வந்து சொல்லியிருக்கோம்லட்டி குழந்தைட்ட. அப்ப கூட என்ன சொன்னாரு, வந்துருவே மைனி அப்படின்னாரு. கடைசில அண்ணன் வரமாட்டேன்னு கம்பி நீட்டிட்டார் போல இருக்க. நீ எதுவும் வருத்தப்பட்டுக்கிடாதக்கா, கல்யாணத்துக்கு தாயும் தகப்பனுங்கிற முறையில அவரை தானட்டி நாங்க வச்சிருக்கேனா, இப்படி பண்ணி விட்டார. ஒரு தாயும் தகப்பங்கிற முறையில உங்க 2 இருந்தாட்டி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து இவர் இப்படி நழுவி போவார்னு நான் நினைக்கலடி. என்னெல்லாமோ பேசியேக்கா, அப்படிலாம் நினைக்கல அந்த மனுஷன். அவரை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஏக்கா, நீ தேவாவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் குழந்தை என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, எட்டி தகப்பனும் தாயுமா நம்ம தான் முன்ன நின்று எல்லா வேலையும் செய்யணும் டி அப்படின்னாரு. அப்படியேப்பட்ட மனசு துணி எடுக்க வராம இருப்பாரக்கா. ஏதோ என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நினைச்சுக்கிடாதக்கா. சின்ன பொண்ணுட்ட வேணா கேட்டு பாரு, அன்னைக்கு இது அவ இருக்கும்போது தான் சொன்னாரு. ஆமாக்கு புஷ்பாக்கு சொல்லதெல்லாம் சரிதான், நான் இருக்கும்போது தாங்க சொன்னாரு. அப்படி போறவியாங்க இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரா அண்ணே? அந்த கூத்து ஏன் கக்கியா? ஏக்கா, நேத்து நீ வண்டியில நேர்ல சொல்லுதுக்கு உங்க குழந்தைன்ட்ட நீ சொல்லிட்டு போயிட்ட, துணி எடுக்க வாங்க, காலையில வந்த வண்டியையும் உங்க ஃப்ரெண்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லக்கா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு?